அந்த ஊரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்கள் குடும்பம் வந்து அங்கே நிம்மதியாகவே வாழலை. இல்லை இல்லை தண்டோரா போட்டு எங்கள் கூட பேசினா 50,000 ரூபா ஃபைனு, யாருன்னா பேசுகிறவங்கள பார்த்துட்டு சொன்னால் 10,000 ரூபா சன்மானம்னு சொல்லி தண்டோரா போட்டு அவமானப்படுத்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் மேலே எங்கள் உறவினர் குடும்பம் அவங்களால பேசவே முடியல. எங்ககிட்ட குழந்தை கடைக்கு போனால் அவனுக்குலாம் பொருள் தர முடியாதுன்னு தள்ளி விட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கடையில் பொருள் வாங்க முடியல, குடிக்க தண்ணி எங்கள் அப்பா போயிட்டு எடுக்க முடியல. பக்கத்து ஊரில் வேற ஒரு கேஸ்ட் வேற ஒரு சாதி ஊரில் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு அவங்க விட்றாங்க. சொந்த ஊரில் சொந்த சமூகத்தில் நசுக்கிற இந்த வேலையை வந்து கோபிநாதர் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்கு. அந்த ஊர் வேணான்ட்டு தான் சார் சென்னைக்கு வந்துட்டோம். நாங்கள் சென்னைக்கு வந்து 3 மாதம் ஆகுது. நாங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த ஊரில் தான் இருக்காங்க. பெரிய கும்பிடு போட்டு 3 மாதம் நாங்கள் சென்னைக்கு வந்து குடும்பம் வந்து அங்கே நிம்மதியாக இருக்கணும். நைட்டு தூங்கும்போது எவன் கல்லெடுத்து அடிப்பான், யார் வந்து எங்களை வந்து கொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. மேலும் வந்து இந்த கோபிநாடார் போன்ற அந்த முற்போக்கு பேசிட்டு வேற மாதிரி நடந்துக்கிற அந்த மாதிரி ஆட்களால் வந்து திருப்பி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதை வந்து அரசும் விசிக தலைவர் தொல் திருமாவன் அவர்களையும் வந்து நான் இதை பர்சனலாக கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா எங்களுக்கு எந்த ஃபேமிலிக்கு அவராலேயோ அவரோட ஆட்களாலேயோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து திராவிட மாடல் அரசியும் நான் கேள்வி கேட்டுக்கிறேன் சார். இப்போ 10ஆம் தேதி அடித்தது வந்து காவல்துறை வாசலில் சார், ஸ்டேஷன் வாசலில் விசாரணைக்குன்னு அழைச்சாங்க. நம்பி போகிறேன், விசாரணைக்கு அழைச்சாங்கன்னு நம்பி போகிறேன், வாசலில் வச்சு அடிக்கிறாங்க சார். தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் இதில் தான் அந்த ஃபைட் நடந்தது, காப்பியை தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டாரு கோபிநாதன், அவர் டேபிளை தூக்கிறார், சேரை தூக்கிறாரு அப்படின்ற விஷயமும் நடந்திருக்கு. அப்போ சண்டையே போட்டிருக்காங்க. கட்சிக்கு வர இளைஞர்களை கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் எனக்கே இல்லை கோபி, அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்ததா தலைவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. கோபிநாதர் கூப்பிட்டு வச்சு என் மேட்டரை பேசுகிறார். கட்சிக்கு வராங்க, வரவங்கள வரக்கூடாதுன்ற, சேர்க்கக்கூடாதுன்ற, அவங்களுக்கு பல டார்ச்சரை கொடுக்குற, உன் கோவத்தை குறை கோபிநாதர், இனிமேல் நீ கோபிநாதர் கிடையாது கோவ நாயனார்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் பின் வாங்கிட்டாங்க, பயப்படுறாங்க. ஆளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய்ட்டு ஹோட்டலில் வேலை செய்கிறான், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவை வேணான்ட்டு விட்டு ஓடிட்டான். ராம்நாட்லேருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தான் கோபிநாதர்கிட்ட, சூசைட் பண்ணி செத்துட்டான். இதெல்லாமே வந்து ஒரு சில மீடியாவில் பேசினாங்க, அதோடு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்குது நான் என்ன இன்னும் எவ்வளோ குடைச்சல் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துனுக்காரு. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். இயக்குனர் கோபிநாயனார் பிரச்சனை கூட நான் அரசை தான் ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எக்ஸசிவ் அந்த இதுக்கு வந்து யார் வந்து வழிவிடுறா, அது அரசு தான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். அது வந்து ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 2 வழக்கறிஞர்கள் இந்த அடிதடி சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பார் கவுன்சிலுடைய அறிவுறுத்தல்கள் இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட்டில் ஒரு வழக்கறிஞர் ஆகப்பட்டவர்கள் நீங்கள் வந்து வி கேன் அசிஸ்ட், நான் ஒரு பெட்டிஷனரை அசிஸ்ட் பண்ணலாம், நான் வந்து அவருக்கு வந்து துணையாக இருக்கலாம், நான் போய்ட்டு அங்கே அடிதடிலாம் பண்ணக்கூடாது. இப்போ காவல் நிலையத்தில் வந்து உயிர் மற்றும் சுதந்திரம் அடிப்படையில் தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்குள்ள கண்காணிப்பு கேமராக்கள் தகவல்களை கோரியிருக்கிறோம். ஏன்னா நடந்தது ஸ்டேஷன் வாசல்ன்றதுனால ஸ்டேஷன் வாசலுடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை லைஃப் அண்ட் லிபர்ட்டி அடிப்படையில் 24 மணி நேரத்தில் கொடுங்கன்னு அதையும் கோரியிருக்கிறோம். நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் ஊர் ஒதுக்கி வச்சிருக்கு. இதன் மீது அரசாங்கம் அரசும் அரசு அலுவலர்களும் கவனம் செலுத்தணும்னு கேட்டோம். என் பேர் ராஜ்கமல். நான் இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன். படித்து முடித்த உடனே 2018 கோபிநாயனார்கிட்ட உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணிட்டேன். அவர் அறம்படம் பண்ணிவிட்டு 2வது கருப்பர் நகரம்ன்ற ஒரு ப்ராஜெக்டில் ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிற திரைப்படத்தில் உதவி இயக்குனராக நான் பணிபுரிஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் வந்து அந்த படம் வந்து படப்பிடிப்பு வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. ஷூட்டிங் போகும் தள்ளி வச்சுருவார், ஷூட்டிங் போகும் தள்ளி வச்சுருவார். ஸோ இது போய்கிட்டே இருந்தது. இடையில் வந்து அறம்படத்தில் ஒர்க் பண்ண சில உதவி இயக்குநர்களுக்கு சம்பள பிரச்சனைலாம் இதன் இடையில் வந்துட்டு போகும். அப்போது எனக்கும் சம்பளம் தொடர்ச்சியாக தரல, என் கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 4 பேருக்குமே சம்பளம் தரல. இப்போது சம்பளம் பிரச்சனைன்றது வந்து இந்த 3 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ அடிக்கடிக்கு வந்து ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டுவார், போலியான வார்த்தைகளை. இருப்பா நான் வந்து உங்கள் கல்யாணத்துக்கு ஏதாவது செய்கிறேன், பெருசாக செய்கிறேன், அப்படி இல்லைன்னா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் எடுத்து நடி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு போலியான ஆசை வார்த்தைகளை காட்டுவார். தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டுக்கிட்டே வந்தோம். இதன் இடையில் என்னுடைய கல்யாணம் வந்து பெரியார் திடலில் திராவிட தோழர்கள் தலைமையிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தலைமையிலையும் வந்து நடந்துச்சு. 2020 பெரியாருடைய பிறந்த நாள் அன்றைக்கி வந்து நடந்துச்சு. சாதி மறுத்து தான் திருமணம் பண்ணோம். அந்த திருமணத்தை தலைமை தாங்கி நடத்துகிறேன், நான் பார்த்துக்கிறேன், எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோபிநாயனார் அந்த திருமணத்துக்கே வரலை. அதுக்கப்புறம் குடும்பம் எல்லாம் வெக்ஸ் ஆகி சம்பளமும் தரல, கல்யாணத்துக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துலேயுமே கை கழுவி விட்டுட்டார். இனிமேல் வந்து அவர் கூட போக வேணான்னு முடிவு எடுத்துகிட்டு போகாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து சேர்றேன் 2021.
அன்னைக்கு வந்து அவர் தான் அந்த கட்சியோடைய மாவட்ட செயலாளராக இருக்கார் கோபி நாயனார் என்பவர். அவர்கிட்ட நாங்கள் எங்கள் பழவேற்காடு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள்லாம் போய் சந்தித்து பேசுகிறோம். கட்சியை பற்றியும் அந்த தலைவரை பற்றியும் ரொம்ப தரைக்குறைவாக அசிங்கமாக எங்ககிட்ட பேசுகிறார். நாங்கள் மனசு உடஞ்சிக்கிட்டு வெளில வரோம். ஏன்னா இவரே மாவட்ட செயலாளரே கட்சியை பற்றி இப்படி பேசும்போது நம்ம எப்படி சேரதுன்ற சூழ்நிலையில் அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் ரஹ்மான் பாய் வழியாக வந்து நாங்கள் தலைவரை சந்தித்து ஒரு 100 இளைஞர்கள் வந்து கட்சியில் போயிட்டு இணைகிறோம். அது இணைஞ்சிலேருந்து என்னை மீறி எப்படி நீங்கள் சேருவீங்க? நான் உங்களை வந்து பார்க்குறோம், அசிங்கமாக பேசுகிறீங்க, தலைவரை பற்றி பேசுகிறீங்க, கட்சியை பற்றி பேசுகிறீங்க. சில ஆடியோக்கள்லாம் வலைதளங்களில் வெளியே வந்து ரிலீஸ் ஆச்சு, கட்சியை பற்றி அவர் தவறாக பேசுனதெல்லாம். இப்படிலாம் பேசுகிறீங்க. நான் அதுக்கப்புறம் எப்படி சார் உங்களை வச்சு நாங்கள் வந்து உள்ளே மூவ் பண்ணுறது? எனக்கு பிடிச்ச கொள்கை, எனக்கு பிடிச்ச தலைவரை நாங்கள் போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் சேர்ந்தது. 2021 அப்டேட் இன்ன வரைக்குமே தொடர் பிரச்சனை. எங்கெல்லாம் அவர் என்னை பார்க்குறாரோ, தனியாக இருந்தால் எதுவும் பண்ண மாட்டார், உடனே ஃபோன் பண்ணி 4 பேர் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து சண்டை வலிக்கிறது, அடிக்கிறது, தாக்குறது. அப்படி தான் பல கேஸ் வந்து நாங்கள் புகார்களை வந்து ஹெச்ஐடி ஸ்டேஷனில் வந்து ஒரு புகாரை கொடுத்துருந்தேன் 2021 12ஆம் தேதி 12ஆம் மாதம். அதுக்கப்புறம் அடுத்த புகார் வந்து பொன்னேரி திருப்பாலைவனம் ஸ்டேஷன்லேயும், பொன்னேரி ஸ்டேஷன்லேயும், ஊத்துக்கோட்டை ஸ்டேஷன்லேயும் இப்படி வந்து தொடர்ச்சியாக என் மேலே அபாண்டமான புகார்களை அள்ளி வீசுறது, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இதனிடையில் நான் வந்து ஒரு டாட்கோ லோனுக்காக அப்ளை பண்ணி எங்கள் ஊரில் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோனை வேற ஒருத்தர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு ஃபோர்ஜரி பண்ணி போயிட்டார். அதை நான் ஸ்மெல் பண்ணிட்டு போகும்போது எங்கள் ஊரில் 152 பேருக்கு 3 லட்ச ரூபா வந்திருக்குது. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா. அந்த 4 கோடி ரூபாவும் டாட்கோ ஊழல் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இதை வெளியே கொண்டு வரும்போது சமாதான கூட்டம் நடக்கிற இடத்துல ஏசி தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது, விசாரணை நடக்குது. அந்த இடத்துல கோபி நாயனார் வகையாராக்கள், அதாவது 10ஆம் தேதி என்னை யாரெல்லாம் தாக்கினார்களோ அவங்க தான் வராங்க. அவங்களாம் வந்து நீங்கள் ஏங்க தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடுறீங்கன்னு கேட்கும்போது நான் சும்மா வந்தேன்னு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி கோபி நாயனாருடைய ஐடியாலஜியால் என் வீடு, எங்கள் அப்பாவுடைய வீடு, ஜன்னல், கதவு எல்லாமே உடைச்சிட்டு மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய 40 வருஷம் உழைப்பு மீன் பிடிக்கிற போட்டு வாங்குது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினோம். அவர் சின்ன 15 வயசுலேருந்தே மீன் பிடிக்கிறதுக்கு உழைச்சி போட்டு வாங்க முடியாமல் வாடகை போட்டுனா நாங்கள் வலைக்கு போயிட்டு வந்தோன்னா 500 ரூபா கொடுத்துட்டா குத்துருவாங்க. வலைக்கு போயிட்டு நாங்கள் மீனை விற்றுட்டு அந்த காசு வந்து 500 ரூபா கொடுப்போம். இப்படி தான் காலங்காலமாக நாங்கள் போட் இல்லாமல் நாங்கள் தொழில் செஞ்சுட்டு வந்தோம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு போட்டை வாங்கினோம். அந்த போட்டையும் அடித்து நொறுக்கி நாசம் பண்ணி எங்கள் வீட்டை, அதாவது வாழ வழி இல்லாமல் நிர்கதியாக கிட்டத்தட்ட என் சொந்த வீட்டில் கால் வைக்கிறதுக்கு 15 மாதம் சார், 15 மாதங்களாக எங்கள் குடும்பமே எங்கே தங்குறது, எங்கே போகிறது, எந்த ஆதரவும் இல்லாமல் அப்புறம் ஒரு மீஞ்சூரில் ஒரு இடத்துல வீடு வாடகை எடுத்து 2 வீடு இருக்குது சொந்தமாக. கடைசியில் மீஞ்சூரில் ஒரு வீடை வாடகை எடுத்து நின்று இவ்வளோ பெரிய டிஸ்கிரிமினேஷன் வேறு ஒரு சமூகத்திலிருந்து எங்களுக்கு நடக்கலை. சொந்த சமூகமான கோபி நாயனார் சம்பளம் கேட்டன்ற ஒரு காரணத்துக்காக, விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்தன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபட்டார். இது வந்து இதோடைய எல்லா விஷயங்களையும் தலைமைக்கும் நாங்கள் கொண்டு சேர்த்துருக்குறோம். இதன் இடையில் வந்து என்னை தாக்கப்பட்ட மே மாதம் 8ஆம் தேதி நான் தாக்கப்படுறேன், 24 வருடம். அன்றைக்கி என்னடான்னா ஒரு பொண்ணுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் அப்யூஸ் பண்ண மாதிரி ஒரு போலி கம்ப்ளைண்ட்டை க்ரியேட் பண்ணி, அதுவும் இந்த கோபி நாயனார் வகையராக்கள் அவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்காங்க 2 வழக்கறிஞரும். அவங்க வந்து என் மீதே, சொந்த சமூகத்தின் மீதே, விசிகா தொண்டன் மீதே ஒரு புகாரை கொடுக்குறாங்க. என்னையும் தம்பியும் புழல் சிறையில் அடைச்சிட்டாங்க. நாங்கள் சிறைக்கு போயிட்டு மறுபடியும் வெளியில் வரோம். மீண்டும் அப்பையும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார். சிறைக்கு போயாச்சு. இது வரைக்குமே என் மீது எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. சிறைக்கு போயாச்சு, என் வீடை உடைச்சாச்சு, என்னுடைய வாகனங்களை உடைச்சாச்சு, எங்கள் அப்பாவுடைய போட்டை உடைச்சாச்சு, நடுத்தெருவில் வந்தாச்சு. மீதும் கொலை கூட பண்ணிடலாம் சார், அது ரொம்ப ஈஸி, எனக்கு கொன்னுடலாம். ஆனால் இவ்வளோ கொலையாக கொண்டுட்டு இப்பயும் திருந்தாமல் எங்களை வாழ வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து 26/3/2025 வந்து கமிஷனர், ஆவடி கமிஷனர் நேரில் பார்த்து ஒரு சமாதான கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சமாதானப்படுத்தி விடுங்க, இதுக்கு மேலே நாங்கள் நடு ரோட்டில் சுற்றி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனு அளித்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு அழைப்பாணை வந்து அங்கே ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கொடுக்கப்படுது. 9ஆம் தேதி வந்து ஏசி தலைமையில் உங்களுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுது. சரின்ட்டு 9ஆம் தேதி போனால் அன்றைக்கி கோபி நாயனார் வரல. என்னடானா அவர் ஆள் செட் பண்ணிட்டு வரதா பிளான். மறாத நாள் 10ஆம் தேதி ஆள் செட் பண்ணிக்கிட்டு ஒரு 50 பேரை செட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தால் யாரெல்லாம் வராங்கன்னா
எங்கள் ஊரில் 10 ஆண்டுகளாக ரேஷன் பொருட்களை ஆந்திராவுக்கு கடத்திட்டு வந்த கடத்தல் மன்னன் சீனிவாசன் அவர் தலைமையிலான 7 குழு. நான் டாட்கோ ஊழலை முறைகேடு நடந்தது அம்பலப்படுத்தினல, அதில் ஒரு 7 பேர் மேலே 9 பேர் மேலே எஃப்ஐஆர் இருந்தது. அந்த 9 பேர் மேற்கொண்ட இந்த கும்மிடிப்பூண்டி பகுதியில் வந்து சந்தன கட்டம் கடத்துறவன், செம்மரக்காடு இருக்காங்க மாதரப்பாக்கம் ஏரியாலலாம், செம்மரக்காடு ஆந்திராவுக்கு கடத்துறவன், மணல் கொள்ளை அடிக்கிறவன், குவாரி இது பண்ணுறவன், இவனுங்க எல்லா அக்யூஸ்டுகளும் குற்ற பின்னணி இருக்கிற எல்லா அக்யூஸ்டுகளும் கூட்டுட்டு வரார். 50 பேரை கூட்டுட்டு வரார். அப்போ நாங்கள் ஏசி தலைமையில் நாங்கள் வந்து அந்த விசாரணையை முடிச்சுட்டு கீழே இறங்குறோம். நீ கீழே போ, உனக்கு வந்து ஆப்பு இருக்குடான்னு சொல்கிறாரு கோபி நாயனார். கீழே போகிறோம். என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க சார். ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். ஆகி இந்த புகாரை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போட்டு மீடியா நண்பர்கள்லாம் சந்தித்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன். இதையும் நான் தலைமைக்கு கொண்டு போயிருக்கிறேன். தலைமையும் வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் நடந்த சம்பவம் சார். நான் சிறையில் இருக்கும்போதே எங்கள் மனைவி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மாலாம் ஒரு வாட்டி போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் மனைவி ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் மனைவியுமே வந்து சிறையிலேருந்து வந்துட்ட பிறகு நேராக போய் சார் இது மாதிரிலாம் தோழர், இது மாதிரிலாம் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு 3 தடவையும் ஒரே பதில் தான், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். அவர் பார்க்குறேன்னு சொல்கிறார். அவருடைய பல வேலைகள் வந்து நடக்கிற இப்போ இல்லை. ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் கட்சியில் புகார் பண்ணதன் விளைவாக அவர் மாவட்ட செயலாளர்லேருந்து எடுத்துட்டார். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எடுத்துட்டாரு. நீலமிகம்ன்ற ஒரு நபரை வந்து இப்போ மாவட்ட செயலாளராக இருக்கார் அந்த பகுதியில். இப்போ அவருக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்கார். அவர் என்ன மாதிரி மனநிலைன்றது எங்களுக்கு இல்லை சார். நீலமேகம் சார். ஆதாரம் ஏராளமான ஆதாரம் இருக்குது சார். எல்லாமே நாங்கள் சமூக வலைதளங்களில், யூடியூப் சேனலில் எல்லா ஆதாரங்களும் சப்மிட் பண்ணி நிறைய வீடியோஸ்கள் காணொலிகள்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்னு அறிமுகப்படுத்திக்கிறார். அவருக்கு அதான் சார், அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஃபேஸ் வந்து என்னடான்னா, கம்யூனிஸ்ட்காரர்களை பார்க்கும்போது கம்யூனிஸ்ட்டாக மாறிடுவார், திராவிட தோழர்களை பார்க்கும்போது திராவிட தோழராக மாறிடுவார். நாம் தமிழர் கட்சி சீமான் அவரை பார்க்கும்போது அவர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆளாக மாறிடுவார். நீங்கள் ஒன்று பார்க்கலாம் சார். இப்போ சமீபத்தில் மதிவதனியை வந்து சகோதரி மதிவதனியை திட்டி ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் இன்ன வரைக்குமே கோபி நாயனார் நாம் தமிழர் கட்சியை திட்டியோ இல்லை அண்ணாமலையை திட்டியோ பிஜேபியை விமர்சனம் பண்ணியோ ஒரு வீடியோ காட்டுங்க பார்க்கலாம். அங்கெல்லாம் விமர்சனமே பண்ண மாட்டார். கம்யூனிஸ்ட் தோழர்களை விமர்சனம் பண்ணுவார், திராவிட தோழர்களை விமர்சனம் பண்ணுவார், விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களையே விமர்சனம் பண்ணுவார். இதை தான் விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரே தவிர, ஆனால் அவர் ஏகே 2வது படத்தோடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அமுத்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர். அவர் திருவாரூர் மாவட்டத்து பிஜேபியோடைய மாவட்ட செயலாளராக இருக்கார். ஆர்எஸ்எஸ் சார்பில் அந்த ஊரில் ஒரு கோயிலை வந்து கட்டிகிட்டு இருக்கார். அப்போ அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிரிட்டா காரை வந்து கோபி நாயனாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இப்போது அங்கே வரவு இருக்குது, அதனால் அங்கே வந்து திட்ட முடியல. ஆனால் இங்கே எதுவுமே இல்லைன்றதுனால இங்கே வந்து சிகப்பு கருப்பு நீளத்தை வந்து வச்சு செய்யுது. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கம்யூனிஸ்ட் தோழர்னு ஒரு முத்திரையை குத்துறீங்க. அந்த முத்திரையோட முகத்திரையை கிழிச்சு பார்த்தா வேற ஒரு முகம் தெரியும் சார். எஸ், கரடிப்புத்தூர் மேட்டரில் அது அப்பட்டமாக நிறைய சேனலில் அம்பலமாச்சு. சில சேனல்கள்லாம் முத்தார் அவர்கள் கூட இன்டர்வியூ எடுத்து அது தமிழ்நாடு முழுக்க அம்பலமாச்சுன்னு வச்சிங்களேன். அந்த மேட்டரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னா, விவேக் பாபுன்ற ஒரு வழக்கறிஞரும் ஜீவான்ற ஒரு வழக்கறிஞரும் கூப்பிட்டு போனதாகவும் அங்கே போய் ஒரு போராட்டம் பண்ணதாகவும், ஆனால் அங்கே இருக்கிற கும்மிடிப்பூண்டி சரௌண்டிங்கில் இருக்கிற விடுதலை சிறுத்தை தோழர்கள்லாம் விசாரிக்கும் போது, தோழர் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா டெண்டர்காரங்க வந்து கொடுத்துட்டாங்க. அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்டில் வந்து தனியாக நம்ம பண்ண முடியாது. இவங்க ஒரு போயிட்டு கட்சி நிதியாக போய் கேட்டிருக்காங்க. ஆனால் வேற ஒரு டீம் வந்து அதே அவங்க அந்த குழுக்குள்ளேயே இருக்கிற ஒரு 2 பேர் இவங்களுக்கே தெரியாமல் ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிடறாங்க. இவங்களுடைய கோட் வந்து 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபாயில் 3 லட்ச ரூபா கொடுத்ததுனால மீதி 7 லட்ச ரூபா வாங்கிறதுக்காக தான் அந்த போராட்டம் பண்ணாரே தவிர மக்களுக்காகலாம் பண்ணல. இப்போ மக்களுடைய நிலைமை கேள்விக்குறியா இருக்குல்ல. அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே சார் அதானி துறைமுகம் அவர் தங்கியிருக்கிற மீஞ்சூர் பகுதிகளிலே பாலம் போட்டுக்கிட்டு வராங்க. அங்கேயே மண் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர் சொந்த ஊரான காட்டூர் குளத்துலேயும் மண் எடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறன்ற பேரில் கேள்வி கேட்டார்ல, என்னாச்சு அந்த தீர்ப்புலாம், அதெல்லாம் ஏன் கேட்கல? தான் வீட்டு வாசலில் நடக்கிற மணல் குவாரியை கேட்காத எங்கேயோ இருக்கிற கரடிப்புத்தூரில் போய் கேட்குறேன்னா என்ன விளைவு? அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் பின்னணி ஒன்று இருக்குது சார், அதையும் நீங்கள் பார்க்கணும். காவல்துறை என்ன பண்ணணும்?
சார் தொடர்ச்சியாக என் மீது வந்து போலி வழக்குகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த வழக்குகளை ரத்து பண்ணணும். அரசு நாங்கள் 2 பேருமே சாதி மறுத்து திருமணம் பண்ணவங்க, அதுவும் பெரியார் திடலில் பண்ணியிருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியங்கள் மீது வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல், சட்ட ரீதியான போலி வழக்குகள் இதெல்லாம் வந்து எங்களால் எதிர்கொள்ளவே முடியல. அரசு எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். ஆமாம். போலீஸ் தரப்புலேருந்து அம்மாவை கூட கூப்பிட்டு பார்த்துருக்க சொல்லுங்கம்மா, திருப்பாளையம் ஸ்டேஷனில் திடீர்னு பைக் ஓட்டின்னு போவான், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும், அதெல்லாம் இப்போ என் புள்ளிக்கு நான் சொல்கிறேன், அது மாதிரி உன் புள்ளிக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இலைமறை காய்மறையாக ஒரு மிரட்டல். இதுதான் நடக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போது 10ஆம் தேதி அடித்தது எங்கேயோ முள்புதூர்லேயோ, ஏற்கனவே திருவொற்றியூர் பஸ் ஸ்டாண்டில் அடித்தது, ஊத்துக்கோட்டையில் அடித்தது, பொன்னேரியில், எங்கெல்லாம். இப்போ 10ஆம் தேதி அடித்தது வந்து காவல்துறை வாசலில் சார், ஸ்டேஷன் வாசலில் விசாரணைக்குன்னு அழைச்சாங்க, நம்பி போகிறேன். விசாரணைக்குன்னு அழைச்சாங்கன்னு நம்பி போகிறேன், வாசலில் வச்சு அடிக்கிறாங்க சார். அடித்து முடித்த பிறகு ஒரு 10 போலீஸுகள் வந்து சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ப்ரொடெக்ட் பண்ணி முதல்ல நீங்கள் இருந்து கிளம்பு என்ன தான் இது பண்ணுறாங்க தவிர அடித்தவங்களை யாருமே கைது செய்யலை. ஆனால் வழக்கு 2 பேர் சைட்லேயும் போத் ஆர் சைடு எஃப்ஐஆர், சேம் செக்ஷன்ஸ். என்ன சார் என்ன காரணம்னா, நான் அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தேன் சார். சம்பளம் கேட்டேன், தரலை. கல்யாணத்துக்கு பண்ணுறேன்னாரு, பண்ணலை. கல்யாணம் வந்து திராவிட தோழர்கள் தலைமையிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்களையும் தலைமையிலையும் நடக்குது. நோட்டீஸில், கல்யாண நோட்டீஸில் அவர் பேரை போடுறோம், அவர் போட சொல்கிறாரு, போடுறோம். இதெல்லாமே சேர்ந்து யாருமே தரலன்னும் போது எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்களே பண்ணலன்னா யார் பண்ணுவான்னு எல்லா தோழர்களும் கேட்டதில் வந்து இறைச்சல் ஆகுறாரு, என்னுடைய பேர் டேமேஜ் ஆகுது, இவனால தான் ஆகுது அப்படின்ற ஒரு வன்மத்தை அங்கே கிரியேட் பண்ணிட்டார். ஸோ பணம் போனால் போகுது சார், வேணாம், அது எவ்வளவோ வாழ்க்கையில் இழந்தாச்சு, வேணாம், நிம்மதியாக வாழ விடுங்கன்னு சொன்னால் வாழ விட மாட்டேன். கட்சியில் வந்து சேர்ந்தது வந்து அவருக்கு வந்து இந்த கட்சியை அழிக்கணும். நான் அது தலைவர்கிட்டே பல தடவை நான் சொல்லிட்டேன், இந்த கட்சியை அழிக்கணுன்றதுக்காக தான் உள்ளே இருக்கிறார தவிர கட்சியை வளர்ப்பதற்காகவே இல்லவே இல்லை. ஏன்னா இந்த 7 ஆண்டுகள் எல்லா மாவட்ட செயலர்களும் 5 ஆண்டுகள், கோபி நாயனார் 7 ஆண்டுகள் மாவட்ட செயலராக இருந்திருக்காரு. ஒரு இடத்தில், ஒரு கிளையில், ஒரு கிராமத்தில் ஒரு கொடி கம்பத்தை கூட நட்டியது கிடையாது. என் ஊரில் நான் என் கொடி கம்பத்தை நடத்துகிறேன். பழவேற்காடு பகுதியில், மீனவர் பகுதியில், மாற்று சமூகம் இருக்கின்ற பகுதியில் மாற்று சமூகத்துடைய ஒத்துழைப்புடன் பழவேற்காடு வரலாற்றில் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகு முதல் தடவை விடுதலை சிறுத்தை கொடி கம்பம் ஏறி இருக்கு. அது எரிச்சலாகிறார். நான் வேற எந்த கொடியும் கட்டல சார், விசிகா கொடியை தான் கட்டுறேன். எனக்கு ஆதரவாக செயல்படலன்னு சொல்ல முடியல சார். அவங்க என்னடா எனக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால தான் ஒரு மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து இறக்குறாங்க. தலைவரே 3 தடவை வான் பண்ணுறாரு. மறைந்த ஒழுங்குநிலை செயலாளர் ஊஞ்சை அரசன் அவர் வந்து ஒரு பெரிய ஃபைட் பண்ணியிருக்காரு. தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் இதில் தான் அந்த ஃபைட் நடந்தது, காப்பியை தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டாரு கோபி நாயனார் மூஞ்சி, அவர் டேபிளை தூக்கிறார், சேரை தூக்கிறாரு அப்படின்ற விஷயமும் நடந்திருக்கு. அப்போ சண்டையே போட்டிருக்காங்க. கட்சிக்கு வர இளைஞர்களை கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் எனக்கே இல்லை கோபி, அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்ததா தலைவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு கோபி நாயனார். அப்போ சொல்லி கடைசியாக இப்போது ஒரு ஆடியோ லான்ச்சில், வெற்றிமாறன் சம்திங் ஆடியோ லான்ச்சில் கோபி நாயனார் கூப்பிட்டு வச்சு என் மேட்டரை பேசுகிறார். கட்சிக்கு வராங்க, வரவங்களை வரக்கூடாதுன்ற, சேர்க்கக்கூடாதுன்ற, அவங்களுக்கு பல டார்ச்சரை கொடுக்குற, உன் கோவத்தை குறை கோபி நாயனார், இனிமேல் நீ கோபி நாயனார் கிடையாது, கோவ நாயனார்னு ஒரு பேர் வைக்கிறார். அதுவும் இதே மேட்டர் தான், என்னுடைய மேட்டருக்காக தான் அந்த பேரை வைக்கிறார். அவரும் சொல்லி பார்த்துட்டார் சார். 1 தடவை 2 தடவை, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்க சார். அவர் எத்தனையோ சூடு போட்டுட்டார், தலைவரும் எத்தனையோ சூடு போட்டார், திருந்துறதா இல்லை. இன்றைக்கி இது மாதிரி குடைச்சல்கள் கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ கட்சிக்கு எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. நான் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயும் எனக்கான நீதி கிடைக்கல. வேறு என்ன பண்ணுறது? கடைசியாக நான் ஊடகத்துக்காக வருவோம், ஊடக வெளிச்சத்துலையாவது இந்த விஷயத்தை அம்பலப்படுத்துவோம், அப்பயாவது அவர் வந்து ஸ்டாப் ஆகுறாரா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சார். முத்தார் இஷ்யூவில் சில விஷயங்கள் வெளியில் வரும்போது கூட கோபி நாயனார் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னை பற்றி பேசும்போது நான் ஃபேமஸ் ஆகுறேன் அப்படின்னு தான் எடுத்துக்கிறார். இதோடைய அவர் மேலே நெகட்டிவ் கிரியேட் ஆனால் கூட என் மேலே நெகட்டிவ் ஷேடு விடுதுன்ற ஒரு ஒரு இது கூட கிடையாது அவருக்கு. என்னென்னா, நான் என்னை பற்றி பேசுகிறாங்களே, அப்போ நான் ஃபேமஸ் தான் ஆவேன் அப்படின்ற இப்படி தான் எடுத்துப்பாரே தவிர, ஆனாலும் இந்த குடைச்சலை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். எனக்கு மட்டும் இல்லை சார், இந்த பாதிப்பு எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு அசிஸ்டண்ட் வீட்லேயும் ரவுடிகளை விட்டு மிரட்டியிருக்கார்.
யாரும் இங்கே வந்து உட்காரத்துக்கு பயப்படுறாங்க. ஏன்னா உட்காந்தா இந்த மாதிரி தான் குடும்பம் வந்து நடு தெருவில் ரோடாக சுற்றுற நிலைமையை ஏற்படுத்துவாங்க அப்படின்றது தான். ஸோ அதனால் வந்து எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் பின் வாங்கிட்டாங்க, பயப்படுறாங்க. ஆளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய்ட்டு ஹோட்டலில் வேலை செய்கிறான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவை வேணான்ட்டு விட்டு ஓடிட்டான். ராம்நாட்லேருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தான் கோபிநாயனார்கிட்ட, சூசைட் பண்ணி செத்துட்டான். இதெல்லாமே வந்து ஒரு சில மீடியாவில் பேசினாங்க, அதோடு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது நான் என்ன இன்னும் எவ்வளோ குடைச்சல் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துனுங்க. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், என் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒரு 5000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சி கொடுக்காம, சில அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேர் சொல்ல வேண்டாம், அபார்ட் ஆகிடுச்சு குழந்தை. நீ ஒரு 5000 ரூபா கொடுக்குறதுல என்ன குறைஞ்சிட்டு போகிறேன்னு. ஏன்னா என்ன கோவம்னா சார், எங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டையுமே சைன் பண்ணி 10 லட்ச ரூபாலேருந்து 44 லட்சம் 52 லட்சம். இலங்கை பெண் ஷியாமலா யோகராஜா அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, என்கிட்ட 30 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட்டு, 30, 40. எங்களுக்கு ஒரு 5000 ரூபா கொடுக்குறதுல என்ன குறைஞ்சிட்டு போகிறாரு? இதுதான் சார் எங்கள் கேள்வி. இயக்குனர் சங்கத்தில் புகார் இருக்குது அவர் மேலே, ப்ரொடியூசர் சங்கத்துலேயும் புகார் இருக்குது அவர் மேலே. பட் அங்கே வந்து அந்த பக்கம் அவர் போக முடியல. அதுக்கப்புறம் அந்த புகாருக்கு அப்புறம் அவரால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் படம் பண்ணவே முடியல. லோக்கலில் அப்படி இல்லை, அந்த சினிமா சங்கத்தில் நான் தெரிவிக்கல சார். மற்ற ப்ரொடியூசர்கள்லாம் மற்றவங்களாம் தெரிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரால் அங்கே போக முடியுமான்றது ஒரு கேள்வி இருக்குது. மதிப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. யாருக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன சார்? இல்லை சார், நாங்கள் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் உறுப்பினர் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஆமாம். இல்லை நான் கொடுக்கல சார். மீடியா இந்த சினிமா சைடில் நான் கொடுக்கல. ஏன்னா நான் விசிகாவில் இருக்குன்றதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கட்சியை தான் நாடணும். கட்சியை நாடி அங்கே எனக்கு சரியான நீதி கொஞ்சம் தாமதமாகும் போது தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். தாக்குதல் ஏற்படும் போது தான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். ஸோ அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்து போகிறேன். சினிமாவில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. சரி, அதாவது கோரிக்கை வந்து ரொம்ப எளிமையானது தான். தொடர்ச்சியாக வந்து கோபி நாயனார் அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்ட விதிமீறலை எதிர்த்து இவர் புகார் கொடுத்துருக்கிறாரு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இவர் கொடுத்த புகாருக்கு வந்து ஒரு வழக்கு பதிர்ந்துட்டார். கவுண்டர் எஃப்ஐஆரை பொறுத்த மட்டும் நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் வந்து இருக்குது. ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் போடணும்னா அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்திட்டு அதில் ஒரு பிரேமாஃபசி இருந்தால் தான் ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் போடணுன்றது பல நீதிமன்ற வழிகாட்டல்களில் இருந்தும் இவர் மேலே வந்து புகார் கொடுத்த உடனேயே இவர் எஃப்ஐஆரை போட்டுட்டு உடனடியாக எதிர்த்தரப்பு கிட்டேருந்து இன்னொரு புகாரை வாங்கி கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த கவுண்டர் எஃப்ஐஆர்னால பல வழக்குகள் வந்து பல உண்மையான புகார்கள் வந்து நீர்த்து போயிடும். அது வந்து எஸ்சிஎஸ்டி வழக்குகளாக இருக்கட்டும், குடும்ப வன்முறை வழக்குகளாக இருக்கட்டும், எந்த வழக்குகள் நீங்கள் வந்து ஒரு அடிதடி வழக்குகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பணபலம் படைத்தவர்கள், அதிகார பலம் படைத்தவர்கள், அதிகார வட்டத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதமாக இந்த கவுண்டர் எஃப்ஐஆர்ன்றது இருக்குது. அவங்க அதிகார வட்டங்களில் இருக்கக்கூடிய தொடர்புகளை வைத்துக்கொண்டு இந்த கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுப்பதன் மூலம் அந்த புகார்தாரரை ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாக்கி அவங்கள ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அதன் மூலம் அவங்களையே அந்த இனிஷியல் கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறது, அந்த எஃப்ஐஆரை வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான நடைமுறை வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. இந்த வழக்குலையும் அது நடந்திருக்கு. இது தொடர்பாக இவர் வந்து நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறாரு. குறிப்பாக இவர் சொல்லக்கூடிய அந்த தாட்கோ அந்த பிரச்சனை தொடர்பாக மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் வந்து அதில் ஒரு தீர்ப்பே கொடுத்துருக்கிறாரு. இப்போ நாங்கள் அந்த தீர்ப்பை அமல்படுத்தாதனால அதை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இருக்கும். இவர் சார்பாக நான் தான் தொடர இருக்கிறேன். தமிழ்நாடு அரசு சார்ந்த பல அலுவலர்கள் அந்த நீதிமன்ற உத்தரவை எதுவுமே கம்ப்ளை பண்ணல. இன்னைய வரைக்கும் இவர் வந்து அந்த ஊரில் நடக்கக்கூடிய கங்காரு கோட்டுன்னுவாங்க லீகலில், இந்த கட்ட பஞ்சாயத்து ஊர் கிராம பஞ்சாயத்து இவர் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது சட்டவிரோதம். அந்த வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் பரவலாக இருக்குது. ஒரு நீதிபதி ஹைகோர்ட் உங்களுக்கு தெரியும், நீதிபதி வேல்முருகன் அவர்கள் மிக காட்டமாக அந்த கட்ட பஞ்சாயத்துன்ற விஷயத்த ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு.
இப்போ ரொம்ப சமீபத்தில் வந்து ஒரு கோவில் தேர் நுழைதல் விஷயத்தில் கூட பீஸ் கமிட்டின்றது கட்ட பஞ்சாயத்து கிடையாதுன்னு அரசு அலுவலர்கள் நம்பாமல், போலீஸை நம்பாமல், ஆர்டிஓவை நம்பாமல் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அனுப்பிச்சு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் கொடுத்த தீர்ப்பில் கூட அவர் இதில் சீரியஸாக இருப்பாருன்னு தெரிஞ்சும் கூட அதிகார வட்டங்கள் இன்னும் அந்த கட்ட பஞ்சாயத்து விவகாரத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவர்கிட்ட பேசுகிறவங்களுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படணும் ஊரில் தண்டோரா அடித்து வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் வந்து சில அழுத்தங்களால் நடக்கிறதுன்னு இவர் நம்புகிறாரு. அதில் விசாரணை நடத்தலாம், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த ஒரு காவல் நிலைய வாசலில் நடந்த ஒரு அடிதடி சம்பவத்தில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாரு. காவலர்கள் முன்னிலையிலே அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்கிறார், ப்ரெசண்ட்டாக இருக்கிறார் ஸ்டேஷன் உள்ள. அங்கே இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர்கள், காவலர்கள்லாம் இவரை வந்து காப்பாற்றி மருத்துவமனை கொண்டு போயிருக்கிறாங்க. மருத்துவமனையில் அவுட் போஸ்ட்டில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவுட் போஸ்ட் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. எவ்வளவு நடந்த பிறகும் இவருக்கு எதிராக கொடுத்த புகாரில், அதுவும் அம்பேத்கரை இழிவுபடுத்தி, பாபா சாஹேப் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி இவர் மேலே புகார். இவர் ஒரு ஸ்ட்ராங் அம்பேத்கர்கிட்ட குறைந்தபட்சம் அதை வந்து புரிஞ்சிருக்கணும். ஆனால் அது கூட அந்த அறிவு கூட இல்லாமல் இதை ஒரு வழக்கறிஞராக கூட நான் பேசலை, ஒரு அம்பேத்கரியனா நான் இதை வந்து கண்டிக்கிறேன். காரணம், பாபா சாஹேப் அம்பேத்கரை இது போன்ற சொந்த விவகாரங்களுக்காக, காழ்ப்புகளுக்காக பயன்படுத்துவது என்பது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணங்களை உண்டாக்கிடும். காவல்துறையும் இந்த நேரத்தில் நம்ம கண்டிக்க வேண்டிய கடமை ஏன் இருக்குன்னா, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு புகார் வந்துட்டா சரி, ஒரு சாதிக்குள்ளே இவனுங்க அடிச்சுக்கிட்டு அதை வேற ஒருத்தவங்களுக்கு பயன்படட்டும்னு இந்த 2 பேரும் மோதிக்கிட்டு அதை அசிங்கப்படட்டும்னா காவல்துறையும் நினைக்கும். ஒழுங்காக முதல் புகார்லேயே போலீஸ் வந்து உருப்படியான நடவடிக்கை எடுத்திருந்தா இது இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்துருக்காது. இதில் காவல்துறையுடைய பிரச்சனையும் இருக்குது. அதை நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக காவல் உயரதிகாரிகள் இதில் தலையிட்டு இந்த கவுண்டர் எஃப்ஐஆரை உடனடியாக வந்து க்ளோஸ் பண்ணணும், அதை வந்து வழக்கை ரத்து பண்ணணும். தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்தையும் நாட இருக்கிறோம். அந்த மீன்வெல்ல வந்து இந்த கவுண்டர் எஃப்ஐஆர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இவர் வழக்கிலையும் அது தொடர்ந்துருக்கு. நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் ஊர் ஒதுக்கி வச்சிருக்கு. இதன் மீது அரசாங்கம், அரசும் அரசு அலுவலர்களும் கவனம் செலுத்தணும்னு கேட்டு இல்லை என்னன்னா, இது நவீன தீண்டாமை தான். இது தொடர்பாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதி பேராணை வழக்கு தொடரப்பட்டு அந்த நீதி பேராணை வழக்கில் தீர்ப்பு உரைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. அதில் பாட்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பாட்டை தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஒரு 6 உத்தரவு சொல்கிறாருன்னா அதில் 2 உத்தரவை அரைகுறையாக அந்த நிர்வாகங்கள் வந்து கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசின் ஏன்னா ஒரு தாட்கோ உடைய வங்கி பணம் என்பது அது யாருக்காக கொடுக்கப்படுகிறது, யாருடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுவது என்பது ஊடகவியலாளர்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் இவர் கையெழுத்துப்படாமலே இவர் பேரில் ஒரு 3.25 லட்சம் இல்லாமல் அந்த ஊர் சார்ந்த 154 நபர்கள், தனி நபர்கள் ஒவ்வொரு கட்டையும் 3 லட்சம் கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் வந்து கையாடல் செய்யப்பட்டிருக்கு. அரசு பணம், அட்டவணையில் கண்ட சாதி மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் சூறையாடப்பட்டுள்ளது. அது தொடர்பாக இவர் தகவல் அறிவு உரிமை சட்டம் பல விஷயங்கள்ல தரவுகள் வாங்கி இவ்வளோ பண்டலாக பல ஆவணங்கள் வச்சிருக்கிறாரு. அதனால தான் நீதியர் ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து அப்படியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைய வரைக்கும் இது நடந்ததுக்கு நான் அரசுக்கு பொறுப்பு கூற விரும்பல. ஆனால் நடந்துட்ட பிறகு அரசோட ரியாக்ஷன் இதில் வந்து இன்ஆக்ஷனாக இருக்குது. அது வந்து அரசு தான் பொறுப்பாக்க முடியும். இப்போ நான் கோபியுடைய அவர் இயக்குனர் கோபி நாயனார் பிரச்சனை கூட நான் அரசை தான் ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எக்ஸசிவ் அந்த இதுவுக்கு வந்து யார் வந்து வழிவிடுறாங்க, அது அரசு தான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அது வந்து ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 2 வழக்கறிஞர்கள் இந்த அடிதடி சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கிறாரு. எங்களுக்கு பார் கவுன்சிலுடைய அறிவுறுத்தல்கள் இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட்டில் ஒரு வழக்கறிஞர் ஆகப்பட்டவர்கள் நீங்கள் வந்து வி கேன் அசிஸ்ட், நான் ஒரு பெட்டிஷனரை அசிஸ்ட் பண்ணலாம், நான் வந்து அவருக்கு வந்து துணையாக இருக்கலாம், நான் போய்ட்டு அங்கே அடிதடிலாம் பண்ண முடியாது, நான் வந்து அவருக்கு பாதுகாப்பாக இருக்கலாம், நான் வந்து இன்னொருத்தர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது. நான் வழக்கறிஞர் வழக்கறிஞர் பேராயத்தில் பதிவு செய்யப்பட்ட
பதிவு செஞ்ச வழக்கறிஞர்கள் இருவர் வந்து இவரை தாக்கியிருப்பது என்பது, அது மேலே நாங்கள் டிசிப்ளினரி ஆக்ஷன் கூட நாங்கள் கொண்டு போகலான்றதை யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ காவல் நிலையத்தில் வந்து உயிர் மற்றும் சுதந்திரம் அடிப்படையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ள கண்காணிப்பு கேமராக்கள் தகவல்களை கோரியிருக்கிறோம். ஏன்னா நடந்தது ஸ்டேஷன் வாசல்லன்றதுனால ஸ்டேஷன் வாசலுடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை லைஃப் அண்ட் லிபர்ட்டி அடிப்படையில் 24 மணி நேரத்தில் கொடுங்கன்னு அதையும் கோரியிருக்கிறோம். இதில் வந்து போலீஸும் வந்து ரொம்ப எக்ஸசிவாக அவங்களுடைய அழுத்தங்கள்னு சொல்கிறத காட்டிலும் இதை வந்து நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கோங்க, இதன் மூலம் வந்து ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இதில் மீண்டும் வந்து பாதிப்பு செஞ்சவர் ஒரு அட்டவணை சாதிகளுக்காக போராடுறவர் போல காட்டப்படுவார். இப்போ இதில் என்ன நடக்கும்னா, இதில் வந்து இந்த சாதி இந்துக்களுக்கு அது ஒரு அவல் சாப்பிட்ட மாதிரி அது அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க இதை வச்சுக்கிட்டு எல்லா தரப்பையும் வந்து குற்றவாளி கொண்டுல ஏற்றுவாங்க. அதனால தான் இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இதே கொஞ்சம் அந்த மதிவதனை பிரச்சனையை சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போ நான் அவர் பேசுனதை அந்த விஷயத்தில் இஷ்யூ பேஸ்டில் நான் அவர் பேசுனது சரிதான்னு நான் சொன்னேன். குறிப்பாக திராவிட இயக்கங்கள் பற்றி வைத்த கருத்துக்கள் நான் எனக்கு அதில் வந்து ஒரு பாசிட்டிவான கிரிட்டிசிசம் தான் அது அவர் அப்படி அந்த கிரிட்டிசிசமை எதிர்த்தரப்பு வேறு மாதிரி அணுகிற போது அதை நான் கண்டித்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையில் அவங்க நடந்துக்கிட்ட விதம் என்பது வந்து அதிர்ச்சி அளிக்குது, அது கண்டிக்கத்தக்கது, அது போல் தொடரக்கூடாது. குறிப்பாக இவர் வந்து ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு களத்தில் அம்பேத்கரியம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. கலைத்துறையிலையும் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு ஒரு வர இளைஞரை நம்ம தழுவணுமே தவிர அவரை வந்து இப்படி வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது என்பது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கு காவல்துறையினர் வந்து உறுதுணையாக போகிறாங்கன்றதை விட இந்த விஷயங்களை, இந்த சம்பவங்களை காவல்துறை பயன்படுத்தி கொடுக்குறது. காவல்துறை யூசிங் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கிறது மூலம் அவங்க வந்து பலர் குளிர் காய்வதற்கு வழிவிடுறாங்க. அதான் இவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு சுயமரியாதை திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், சாதி மறுப்பு திருமணம். 2 வீட்லேயும் வந்து ஆதரவு தெரிவித்து தான் பண்ணாங்க. என்ன ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு ஐரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு என்னோடய வீட்டிலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, என்னோடய வீட்டிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மாற்று சமுதாயம் அவங்க வந்து ஒரு வேளை வந்து இந்த சமூகத்தில் வந்து நான் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னாலே வந்து ஏதாவது பிரச்சனை எதிர்ப்பு. இப்போல்லாம் பெருவாரியாக வந்து ஆணவ கொலைகள் எல்லாமே நடக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய வன்முறைகள் நடக்குது அந்த சாதி மறுப்பு திருமணங்களால். ஆனால் வந்து எங்கள் 2 பேரோட வீட்லேயும் வந்து சம்மதம் தெரிவித்தாங்க. ஸோ எங்கள் அந்த சைடில் எந்த பிரச்சனையுமே வரல. நாங்கள் ஒரு வேளை எங்கள் சைட்லேருந்து பிரச்சனை வருமோன்னு தான் நாங்கள் பயந்தோம், ஆனால் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் வந்து வேற ஒரு இதில் வந்து வேற ஒரு ரூபத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது கோபிநாதரோட ரூபத்தில் தான். எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் கல்யாணம் ஆகி அந்த சமயத்துலேருந்தே வந்து 2021 அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். கரெக்டாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவர் விசிகேல ஜாயின் பண்ணுறாரு. அப்போத்துலேருந்து அந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருக்குது. அப்புறம் நான் வந்து குழந்தை பிறந்ததும் நான் வந்து என்னோட ஊருக்கு போயிட்டேன். அப்போ வந்து அந்த கரெக்டாக அஜாக்ஸ் பஸ் ஸ்டாண்டில் திருவொற்றியூரில் வந்து சட்டையை பிடிச்சி அங்கே அடிச்சிருக்காரு, சரமாரியாக அடிச்சிருக்காரு கோபிநாதர் அவர்கள். வந்து அடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து இதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை வந்து பத்திரமா பைக்கில் வந்து அமுச்சு வச்சுருக்காங்க. இவர் உடனே வந்து H8 காவல் நிலையத்தில் வந்து இந்த புகாரை தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது, இது குறித்து நடவடிக்கை எடுங்க, கோபிநாதர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் தெரிவிக்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னா வந்து அங்கே அப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து கோபிநாதர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கார், திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து விசிகாவோட மாவட்ட செயலாளராக இருக்கார். ஸோ அதனால் வந்து இப்போது இவரும் வந்து விசிகேவோட ஒரு தொண்டனாக இருக்கார், ஒரு மெம்பராக இருக்கார் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து. ஸோ 2 பேருமே வந்து விசிகே அப்படின்றதுனால இது கட்சி ரீதியாக தான் நம்ம கொண்டு போக முடியும். இது வந்து தலைவருக்கு வந்து அவப்பெயரை உண்டாக்கும், தலைவர் திருமாவுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் உண்டாக்கும், கட்சிக்கும் இவருக்கும் கெட்ட பேர் உண்டாக்குன்றதுனால நம்ம உள்ளே வச்சு சமாதானம் பேசி முடிச்சுக்கலாம், நம்ம வந்து இங்கேயே நம்ம பீஸ் மீட்டிங் வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தான் சொல்கிறாரு, வாபஸ் வாங்குங்க, திருவொற்றியூர்லேருந்து அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் வாபஸ் வாங்க சொல்கிறாரு. இது மாதிரி தொடர்ச்சியாக 2வது தடவை வந்து ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் வந்து என்னை பற்றி நாகராஜ் அப்படின்னு ஒருத்தர் MTCயோட கண்டக்டர் கும்மிடிப்பூண்டியில், அவரும் விசிகார ஒரு மெம்பராக தான் இருக்கார், அரசு ஊழியர். ஆமாம், கவர்மெண்ட் ஸ்டாஃபு. அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, இன்ன வரைக்கும் அவரை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் என்னை பற்றி வலைத்தளத்தில் வந்து என்னோட மாடஸ்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணி வந்து என்னை பற்றி தப்பாக பேசி, என்னோட மாடஸ்டியை வந்து தப்பாக பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்கு நாங்கள் வந்து சட்டப்படி வந்து நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாலைவனம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். திருப்பாலைவனம் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட அந்த எஃப்ஐஆர் ஆகிறதுக்கு 3 மாதம் வந்து நாங்கள் நடையோ நடக்கிறோம். அப்போ வந்து எனக்கு குழந்தை பிறந்து 4 மாதம் தான் ஆகுது. அந்த ஸ்டிச்சஸ் கூட எனக்கு அந்த காயம் கூட இன்னும் ஆறவே இல்லை. அப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப அலக்கழிச்சாங்க.
போலீஸ் வந்து சிஎஸ்ஆர் மட்டும் போட்டுட்டு அந்த எஃப்ஐஆர் உடனே பண்ணி, ஏன்னா வந்து உமன் ஹராஸ்மெண்ட், விமனை வந்து தப்பாக பேசுறது, வேர்பல் அபியூஸ், இதுக்கு எல்லாமே ஜீரோ எஃப்ஐஆர், ஐ மீன் நான் பேலபிள் அஃபென்ஸில் வரும், 0 எஃப்ஐஆரில் வரும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து சுத்தமாக அதை வந்து லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கண்டுக்கவே இல்லை, நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. சரி, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, திருப்பாளையம் ஸ்டேஷனில் தானே விசாரிக்கணும். அலைக்கலைக்கலான்னு சொல்லிட்டு ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி கிட்ட பேசிட்டு, இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்கள், கோபிநாயனார் இன்ஃப்ளூயன்ஸ், அவர்கிட்ட பேசிட்டு எங்களை அங்கேருந்து ஊத்துக்கோட்டைக்கு ஓட விடுறாங்க. பழவேற்காடுக்கும் ஊத்துக்கோட்டைக்கும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு மேலே. நாங்கள் தேடி போய் அந்த ஸ்டேஷனில் போயிட்டு உட்காரோம். அங்கே போனால் இங்கே இதே கும்பல் வந்து அங்கே இருக்குது. அன்றைக்கி ஊத்துக்கோட்டை ஸ்டேஷனாண்ட அங்கே வந்து எங்களை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இருந்த ஒரு சில விடுதலை சிறுத்தை தோழர்கள் வழக்கறிஞர் திருநாவுக்கரசுன்றவர் தான் காரில் ஏற்றி வேகமாக கொண்டு வந்து உங்களை அடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க தோழர், தகவல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து காப்பாற்றி கொண்டு வந்தார் எங்களை. இதையும் நாங்கள் தலைவர்கிட்ட கன்வே பண்ணுறோம். அவர் எவ்வளோ ஆக்ஷன் எடுக்கும்போது அதுதான் ஒஞ்சியார் சொன்னார்ல, காப்பியை தூக்கி மூஞ்சில் ஊற்றுற அளவுக்குலாம் போயாச்சு. அப்போ கூட ஒரு அதாவது இறக்க குணம்னு ஒன்று சொல்லுவாங்களே, கொஞ்சம் கூட இல்லாமல் மேலும் 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 அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபிநாயனார் விஷயம் தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் கோபிநாயனார் எங்கள் ஊர் கட்ட பஞ்சாயத்து கும்பல், சட்டவிரோதமாக செயல்படுகின்ற கட்ட பஞ்சாயத்து கும்பல், அதாவது அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்திலேருந்து வருகின்ற சலுகைகளெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிறது. ரேஷன் பொருட்களை வந்து யாருன்னா ஒருத்தருக்கு ஏலம் விடுவாங்க. ரேஷன் பொருட்களை ஏழைகளுக்கு கொடுக்கணும். ரேஷன் பொருட்களை வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஏலம் எடுத்த திரு சீனிவாசன் அவர் வந்து அந்த பொருளை வந்து என்ன பண்ணுவார்னா ஆந்திராவுக்கு கடத்திட்டு இருப்பார். செய்தி நியூஸ்லலாம் கூட வந்திருக்கு. பழவேற்காட்டில் 9 டன் ரேஷன் பொருட்கள் பிடிபட்டது, கடலோர காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை மாதிரி குற்றப்பின்னணியில் இருக்கிற கட்ட பஞ்சாயத்துக்கிட்ட போய் உக்காந்துன்னு தண்டலம் தமிழ்ச்செல்வன் மாவட்ட பொருளாளர் விடுதலை சிறுத்தை கட்சி திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு ஃபோன் நம்பரோடு போட்டு என் மீது ஒரு அப்பட்டமான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர் மறுபடியும் எடுத்துன்னு போயிட்டு கட்ட பஞ்சாயத்துக்கிட்ட கொடுக்குறாரு, காவல்துறை கிட்ட கொடுக்கல. அப்போ அதாவது போலீஸ் ஸ்டேஷனை வச்சு மிரட்டுறது, ஊர் கட்ட பஞ்சாயத்தை வச்சு மிரட்டுறது. இப்போ இந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல 2022 தொடர்ச்சியாக ஒரு ஆண்டு காலமாக பேசி 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 அவங்க வழியில் வர வச்சுட்டு என்னை எப்படியாவது அந்த ஊரை விட்டு விரட்டி வச்சிடணும், ஊரை விட்டு ஒதுக்கிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அவர் அறம்படம் பண்ண பிறகு எனக்கு செலுத்தின நேரத்தை திரைத்துறையிலையோ சினிமாலேயோ செலுத்தியிருந்தார்னா இன்னாரும் 7 படம் பண்ணிடலாம் சார். இது மட்டும் இல்லை, 2022-23 வாக்கில் தான் இருந்திருக்கும். திருப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் இது மூணாவது தடவை. அதாவது இந்த நாகராஜன் ஒருத்தர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது. ஊத்துக்கோட்டையில் வந்து நாங்கள் 10 மணி காலையில் போய் அங்கே உட்காடுறோம். சாயங்காலம் வரைக்கும் டிஎஸ்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குண்டாஸும் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதனா பண்ணுறதுக்கு. நாங்கள் வெளியில் வரவே இல்லை, உள்ள ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக அங்கேயும் வந்து மன்னிப்பு கேட்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து உட்காந்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகராஜ் தரப்பில் வந்து ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் எனக்கு தெரியல, நாங்கள் கேட்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக அங்கே சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வந்து இங்கே வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப சின்ன விஷயமா சார், இது உங்களுக்கு புரியுதா சார்? ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி தப்பாக பேசுகிறாரு அவர் ஃபேஸ்புக்கில், இது ஒரு சின்ன விஷயமா சார்? இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். இதை வந்து வக்கீலும் புரிஞ்சிக்க மாட்டாரு, அந்த யார் பண்ணாங்களோ அந்த டிஃபெண்டண்ட்டும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரிங்க சார், நீங்கள் எஃப்ஐஆர் இனிஷியல் அட்லீஸ்ட் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட நாங்கள் மன்னிச்சு கூட சரி ஓகே நம்ம வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்ற மாதிரி தான் நாங்கள் போனோம். எங்கேயுமே பிரச்சனை பண்ணுன்றதுக்காக நாங்கள் போகல. ஆனால் அங்கேயுமே வந்து அவங்க யாருமே மனம் திருந்தலை. நாங்கள் உடனே வந்து சரி நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க சார் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எஃப்ஐஆர் போட்டாங்க, 3 மாதம் கழிச்சு அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல, அவர் வேலையும் போகல, அப்படியே அந்த வேலையிலும் கண்டினியூ பண்ணார். கவர்மெண்ட் வந்து கண்டக்டராகவும் அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அந்த எஃப்ஐஆருக்கு எதிராக நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறம் திருப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் இவரை வந்து 18 பேரை வந்து ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரேப் கேஸ் கொடுக்குறாரு. 18 பேரை ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கஞ்சா கேஸ், கஞ்சா கடத்துறாரு, ஊர்ல கஞ்சா விற்கிறாரு. கோபிநாயனாரே லைவா வந்தார். லைவாக வந்து வாசுன்ற ஒருத்தர் வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. வாசுன்றவர் விடுதலை சிறுத்தையோடைய ஒன்றிய செயலாளராக இருந்தார் அன்னைக்கு. அவரை வச்சு கொடுக்குறாரு 18. அப்போ போய் அன்னைக்கு இருந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாருன்னா அந்த 18 பேரையும் சொல்லுங்கள், யார் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேரே சொல்லலை. அதுக்கப்புறம் பென்சிலை தூக்கி அடிச்சுட்டு உங்களுடைய ஈகோக்காக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் வச்சுன்னு பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றும் இல்லை, கிளம்புங்க எடுத்துக்கினேன், இனிமேல் ராஜ்கமல் பிரச்சனையில் நீ தலையிட மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுக்குன்னு சொல்லிட்டு 2022 எழுதி வாங்கிக்கிறார் திருப்பாளையம் இன்ஸ்பெக்டர். அன்றைக்கி இருந்த இன்ஸ்பெக்டர். இன்றைக்கி இருந்த இன்ஸ்பெக்டரு என்ன பண்ணுறாருனா என் மேலே வந்து ஹிஸ்ட்ரி சீட்டில் சேர்க்குற அளவுக்கு மூவ்மெண்ட்டை எல்லாம் இவருடைய வேண்டுகோள் தான். அவனை எப்படியாவது குண்டாஸில் போட்டுடணும். குண்டாஸில் போனால் உன் பின்னாடி இருக்கிற ஆட்கள் தான் சிம்மர காடை கட்டுறான்,
உன் பின்னாடி இருக்கிற ஆள் தான் ரேஷன் பொருளை ஆந்திராவுக்கு கடத்துறான், உன் பின்னாடி இருக்கிற ஆட்கள் தான் மணல் கொள்ளை அடிக்கிறான். நீங்கள் தான் போய் குவாரியில் டெண்டரில் பணம் வாங்குறீங்க. உங்கள் மேலே குண்டாஸ் போனோமா? நான் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சுட்டு ஆய்வு கட்டுரைகளை யூனிவர்சிட்டியாக எழுதினு இருக்கேன். நான் என்னோட பிஹெச்டி படிப்பை நோக்கி நான் நகர்ந்துட்டுருக்கேன். என் வேலை, குடும்பம் இதெல்லாம் பார்த்துட்டு, என் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு நான் என் கல்வியை நோக்கி நாங்கள் என் மேலே குண்டாஸ் போகணுமா சார்? நான் அரெஸ்ட் ஆகும்போது கூட என் குழந்தை வந்து அதெல்லாம் சொன்னால் அது எமோஷ்னலாக தான் சார் இருக்கும். நான் ஜெயிலில் இருக்கும்போது என்ன தேடிக்கிட்டு இருக்கான் சார் குழந்தை, அப்பா எங்கன்னு. இன்றைக்கி அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. 3 நாளாக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். பாத்ரூமாக தட்டுறான் சார், அப்பா எங்கே இருக்காருன்ட்டு. இப்படி தொடச்சி அந்த குழந்தை என்ன 2 நாள் இல்லைன்னா கூட அவன் வீடெல்லாம் சுற்றிட்டு வருவான், அப்பா எங்கன்னு. நான் என் குழந்தைய கூட என் குடும்பத்தை கூட நான் வாழணுன்றது தான் சார் என் வேண்டுகோள். நான் அமைதியான ஒரு வாழ்க்கையை நான் சாதி மறுப்பு திருமணம் எங்கெங்கேயோ பிரச்சனை வரும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சொந்த சமூகத்தில் பகுத்தறிவு இதுன்னு பேசின்னு கிடக்கிறாரு இவர்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்ன்றது வந்து அது தலைவர் தலையிடணும், இந்த தமிழக அரசு தலையிடணும். எங்களுக்கு எங்கள் குடும்பம் நிம்மதியாக நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் வாழணும். 15 மாதம் ஆச்சு சார், இன்ன வரைக்கும் மீன்பிடி தொழிலுக்கே போகல. சோத்துக்கு நாங்கள் சார் என்ன பண்ணுவாங்க? அந்த தொழிலில் தான் சார் எங்களை படிக்க வச்சார், எல்லாமே பண்ணார். 15 மாதமாக எங்கள் போட்டை அடித்து உடச்சிட்டார். அந்த போட்டை வாங்குறதுக்கு 40 வருஷம் உழைப்பு, ஒரு போட்டு இன்ஜினை வாங்குறதுக்கு. இன்றைக்கி அடித்து உடச்சிட்டு ஒரு கிரவுண்டில் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த போட்டு மீன் கருவோடு காயிற மாதிரி காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆர்டிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், பார்க்குறோன்னு யாருமே எந்த அதிகாரியுமே சார் ஒரு போட்டு கூட வாங்கி தரல சார் அவருக்கு. 15 மாதமாக வேலைக்கு போய் எப்படி இப்போ சோறு துண்டுறது நாங்கள்? ஆனாலும் இன்னமும் நான் திருந்த மாட்டேன். இன்னும் பழித்திருக்கணும்னா தயவு செஞ்சு அவருடைய ஆசையை நிறைவேற்றிக்கலாம் சார். கோபி நாயனார் வந்து நான் வந்து அவர் வீட்டு முன்னாடியே வந்து பத்துறேன், துண்டு துண்டாக வெட்டி போட சொல்லுங்கள். இதுக்கு மேலே போராடுறதுக்கு சக்தி இல்லை, எதுவுமே இல்லை சார். என் குடும்பம் இதுக்கு மேலே போராடவே முடியாது சார். உண்மையாலே அவர் தரப்புல நியாயம் இருக்குது, உண்மையாலே ராஜ்கமல் மேலே இந்த பிரச்சனை இருக்குது, இந்த தப்பு இருக்குது அப்படின்னா நேரடியாக வந்து பேசி தீர்த்துருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உண்மையிலே சமாதானம் பண்ணுறதுக்கு வரன்றவர் நேரடியாக பேசி தீர்த்துருக்கணும் ஒன்று. ஆனால் வரும்போதே எல்லாம் ஒரு 50 பேர் ஒரு குண்டாசம் வந்து ஒரு கூட்டத்தை வந்து கூப்பிட்டு வராரு. கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என்னோட மாமியார் உள்ளே உட்காந்துருக்காங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. 2 தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்கி வாய்ஸில் அவங்கள பற்றி ஆபாசமான ஒரு கெட்ட வார்த்தை, யாராலுமே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமாக ஒரு கெட்ட வார்த்தையில் வந்து அவர் திட்டுறாரு. யாரடா சொன்னேன்னு அப்படியே உங்களுக்கு டைவர்ட் ஆகும்மா, நீ சும்மா ஒரு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி பண்ணுற. கெட்ட வார்த்தையில் திட்டுன கோபி நாயனாரை ஏசி கமிஷனர் கண்டிக்கல. கெட்ட வார்த்தையில் பேச ஏசி கண்டிச்சாரு. இன்ஸ்பெக்டர் தான் வந்து எங்கள் அம்மாவை திட்டுறாரு, நீ வாடா போடான்னு சொல்லாதுன்னு இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. என்னென்னா எங்கள் அம்மாவால் ஊரில் பாதி ஆம்பளைங்க கெட்டு போயிட்டாங்களாம். நோட் த பாயிண்ட். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் சார்? இவர் தான் பெண் உரிமை பேசும் போராளி கோபி நாயனார். அப்போ ஏசி டென்ஷன் ஆகுறாரு, அந்த வார்த்தைக்கு டென்ஷன் ஆகிட்டு ஏந்து வெளியே போன்றார். எழுதிட்டு அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கப்பா அப்படின்றாங்க, எழுதி வாங்குறாங்க. அதுக்குள்ளே நீ வெளியே கீழே போடா, உனக்கு ஆப்பு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். சார் என்னோட கோரிக்கை வந்து ஒன்று தான். ஏன்னா வந்து அந்த அந்த ஊரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்கள் குடும்பம் வந்து அங்கே நிம்மதியாகவே வாழலை. இல்லை தண்டோரா போட்டு எங்கள் கூட பேசினா 50,000 ரூபா ஃபைனு, யாருன்னா பேசுகிறவங்கள பார்த்துட்டு சொன்னால் 10,000 ரூபா சன்மானம்னு சொல்லி தண்டோரா போட்டு அவமானப்படுத்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் மேலே எங்கள் உறவினர் குடும்பம் அவங்களால பேசவே முடியல. எங்ககிட்ட குழந்தை கடைக்கு போனால் உனக்குலாம் பொருள் தர முடியாதுன்னு தள்ளி விட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கடையில் பொருள் வாங்க முடியல, குடிக்க தண்ணி எங்கள் அப்பா போயிட்டு எடுக்க முடியல. பக்கத்து ஊரில் வேற ஒரு கேஸ்ட், வேற ஒரு சாதி ஊரில் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு அவங்க விட்றாங்க. சொந்த ஊரில் சொந்த சமூகத்தில் நசுக்கிற இந்த வேலையை வந்து கோபி நாயனார் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்காரு. அதான் அந்த எமோஷனல் தான் எல்லாம் மாறும். நாங்கள் அந்த ஊர் வேணான்ட்டு தான் சார் சென்னைக்கு வந்துட்டோம். நாங்கள் சென்னைக்கு வந்து 3 மாதம் ஆகுது. எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த ஊரில் தான் இருக்காங்க. பெரிய கும்பிடு போட்டு 3 மாதம் நாங்கள் சென்னைக்கு வந்து குடும்பம் வந்து அங்கே நிம்மதியாக இருக்கணும். நைட்டு தூங்கும்போது அவன் கல்லெடுத்து அடிப்பான், யார் வந்து எங்களை வந்து கொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. எங்கள் ஊரில் எங்கள் மாமியார் அவங்க குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பழவேற்காடோட வரலாற்று வட்ட ஆய்வாளர் வந்து அவர் வந்து நிறைய ரீசர்ச் பேப்பர்ஸ் கூட நிறைய சப்மிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவரோட கனவே. அது வந்து இந்த போலி வழக்குகளால் வந்து எல்லாமே வந்து கேள்விக்குறியாக நிற்குது. மேலும் வந்து இந்த கோபி நாயனார் போன்ற அந்த முற்போக்கு பேசிட்டு வேறு மாதிரி நடந்துக்கிற அந்த மாதிரி ஆட்களால் வந்து திருப்பி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதை வந்து அரசும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் வந்து நான் இதை பர்சனலாக கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா எங்களுக்கு எந்த ஃபேமிலிக்கு அவராலேயோ அவரோட ஆட்களாலேயோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து திராவிட மாடல் அரசியும் நான் கேள்வி கேட்டுக்கிறேன் சார்.
ஒரு கோரிக்கை மாதிரி நான் வச்சுக்கிறேன் சார். நன்றி.